ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எம்டி சார் வெளியே வருவார்ன்ற பட்சத்தில் இன்னும் வெளியே வந்த பாடில்லை, சரியான தெளிவான நியூஸும் வரல. லீகல் ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்கு, வெயிட் பண்ணி தான் ஆகணும், பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, பொறுமையாக இருக்கலாம், ஆனால் எத்தனை காலத்துக்குன்னு தெரியல. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவ்வளோ ஒரு வீட்டில் வந்து பணம் போட்டு எடுத்தவங்களுக்கு வந்து இந்த வழி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து வந்துருவாருன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க. ஆனால் நம்ம வந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவங்களுக்கு வந்து எப்போ கொடுப்போம், எப்படி கொடுப்போன்றதை யோசிச்சே மண்டை காஞ்சு போயிடும். ஏன்னா வட்டி கட்டணும், இப்போ குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தடுத்த வேலை நிறையா இருக்குது. நம்மளால் ஒரு கடனை அடைக்க போய் இன்னொரு கடன் வாங்க முடியாது. அதனால தான் வந்து எல்லாருமே எப்போ வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்து ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிற போது, வந்துருவார் அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில் அடுத்த நாள் காலங்கள் கடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறப்ப, எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் மைவீத்தில் போடாதான் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து, எனக்கு அதுவுமே ஒரு பக்கம் பரவாயில்ல, யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணி யூடியூப்பில் இருந்தாலும் இல்லாட்டி அதை பற்றி பேசியவும் நிறையா பேர் சம்பாரிச்சிட்டாங்க. அப்படி கூட நம்மளால் சம்பாதிக்க முடியலன்னு ஒரு கவலை இருக்குது. அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போனாலும், நம்ம சம்பாரித்த காசு வந்து இன்னும் நம்ம கைக்கு வரமாட்டேங்குதே. இதில் வந்து எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும்லாம் தெரியாது. இதை பற்றி பேசியே எடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. நாட்கள் போக போக எங்கள் வீட்டுக்காரை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குன்ற கட்டிலும் கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அந்த 1,00,000 இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போயே நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா ₹5 கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. வேஸ்ட் பண்ணாமல் இருக்க காசை சிக்கனமாக வச்சு செலவழிக்கிறவர் எங்கள் வீட்டுக்காரு. நம்ம வேஸ்ட்டாக ஒரு பொருள் வாங்கினா கூட சாப்பாடு, அது சாப்பாடு விஷயத்துலேயும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே வேஸ்ட்டாக அனாவசியமாக எந்த ஒரு பொருளையும் வாங்க விட மாட்டார். அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க 2 பேருமே பழைய காலத்து ஆளுங்க. எதுவுமே ஆசைப்பட்டு சாப்பிட்றதா இருந்தாலுமே வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்துக்கு இருக்கவங்க. ஸோ எப்படி முடிவெடுப்பாங்க, நம்ம எவ்வளோ ஒரு என்ன மாதிரி ரியாக்ஷன் சந்திக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சைடு இன்கம் வந்துடாதா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னாலும், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளை 10 அடி சறுக்கி விடுறதுக்கு எல்லாம் பார்க்குது. ஸோ எதுவுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. எப்படா எம்டி சார் வெளியே வருவார், வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவார்னு நினச்சோம்னா சரி, நான் இந்த 5ஆம் தேதிக்குள்ள வந்துடுவாங்கன்னு பார்த்தா திருப்பி அதுக்கும் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் லீகலாக அப்படின்ட்டு டைம் கடத்திக்கிட்டே தான் போகிறாங்களே தவிர, அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெளிவான வந்துடுவாருன்றதும் சொல்கிறாங்களே தவிர எப்போ வருவாங்கன்னு சொல்லலை. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் கிடக்கிற மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தரையும் சமாளித்து கொண்டு வரவங்களையும். ஸோ நம்ம போட்டவங்கள்ட்ட போய் கேட்டோம்னாலும் அவங்களும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள பார்க்குறப்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு பணத்துக்காக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ இதுவே நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா, நம்ம அடுத்து எல்லாருமே ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மற்றவங்க எடுக்கும்போது நம்மளுக்கு கூட சேர்ந்து கூட ஏதோ பண்ணி நம்ம பணத்துக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ நாட்கள் தான் போய்கிட்டு இருக்கே தவிர, இழுத்து கொண்டே போகுதே தவிர நம்மளுக்கான சொல்யூஷனே இன்னும் கிடச்ச பாடில்லை. ஸோ என்றைக்கு மனசு அதுதான் உண்மையிலே ஒரே மனசில் போடாமல் இருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. போடன்னு நினச்சி போட்டு நம்ம கஷ்டத்தில் போட்டு இன்னும் நம்மளை மேற்கொண்டு கஷ்டமாக்குது. நான் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தேன், நிறையா பேர் மைவி3 பற்றி பேசுகிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் யாருமே தெளிவான நியூஸ் சொல்லலை, நானுமே சொல்ல. ஏன்னா எனக்குமே தெரியாதுன்ற பட்சத்துக்கு என்னோடய கஷ்டத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, எம்டி சார் வெளியே வந்துடுவாருன்னுலாம் சொல்லலை. அவர் எப்போ வருவார்னு தெரியலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபேக்காக சொல்கிறப்ப நம்மளுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. நம்பி ஒரு புண்ணியம் கிடையாது. கேப்ஸாவும் பார்க்குறதில்ல. ஸோ எங்கள் வீட்டுக்காரை தான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அடுத்து என்ன நடக்குமோ, அதுவும் என் மாமியார் மாமனாருக்குலாம் தெரிஞ்சால் நீ 2000 வீடே அப்படி ஒரு பயத்தில் இருக்கேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மைவிஸில் ஒரு டீப் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது குறும்படமாக போட்டிருந்தாங்க. உண்மையிலே அதை பார்க்குறப்ப ஒரு மனுஷன் இருக்கிற கஷ்டத்தை வந்து அதில் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து இது வந்து உண்மையாகக்கூடாது அப்படின்னு தான் என்னோட எண்ணம். உண்மையாக்காமல் தயவுசெய்து எல்லாரோட பணமும் வந்துட்டால், மக்களோட பணம் வந்துட்டால், இன்க்ளூடிங் என்னோட பணமும் எனக்கு கிடச்சிடணும்னு தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்துடாதா, ஏதாவது சொல்யூஷன் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு போதும்னு ஆயிடுது. ஸோ இதில் எங்கள் வீட்டுக்காரர் தான் இனி வந்து அவங்க வந்து எதுலேயும் நம்ப மாட்டாங்க. உன்னை நம்பி போட்டதுனால தான் அப்படி போச்சு. அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்க. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் தெளிவான நியூஸாக சொல்லுங்கள்.
ஸோ எல்லாரோட சுச்சுவேஷனும் ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு மனநிலைமையில தான் இருக்குது. கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. கண்டிப்பாக இது என்னைக்கு மாறும்னு தெரியல. எம்டி சார் தயவுசெய்து வெளியே வந்துடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.